ஏன்னா போலீஸில் காம்ப்ளிகேட் பண்ணாங்க. நம்ம போவோம் 2 வெளியே அங்கே போயிடுவோம் சார். இன்ஸ்பெக்டர் சார் அப்படி பள்ளிக்கு போகிறோமானே பள்ளி போயிட்டு ஒன்று நாளைக்கு கூட்டம் இருக்கிறாங்க. எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ராஜா எனக்கு கேட்கலாம். ஒரு இது இருக்கு. ஆமாம் இல்லை எனக்கு கொண்டு போய் சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுனா எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் சார். மற்றபடி ஆடுதான் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு உணவு பொருள் எடுத்து ஏன்னா கொஞ்சம் இங்கே வழிபட போகிறவங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இவ்வளோ காலமாக எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரி கமிஷனுக்கு அதான் சொல்லியிருக்கோம். இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நீங்கள் சலுகை கொடுக்க வேணாம், புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண வேணாம். ஏற்கனவே இத்தனை வருஷமாக எப்படி அவங்க போயிட்டு வர்றாங்க. இதுனால தர்கா இருக்கிறதுனால இஸ்லாமியர் மட்டும் போகிறதில்ல, எல்லா மதத்தினரும் போகிறாங்க. அவங்கவுங்க யாருக்கு என்ன நம்பிக்கையோ அது போய் அவங்க போய் வழிபட்டு வருவாங்க. அவங்க நேர்த்தி இருக்கும், அதை செலுத்திட்டு வருவாங்க. அதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. அதில் எதுவும் கடுமை காட்டாதீங்க, அவ்வளோதான். சாப்பாடு மேலே கொண்டு போகலாம்ல சார்? கேளுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கலாம். நாங்க லைட்டா சிஓபி உணவுக்கு கடை இல்லைங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க பேட்டி தரல. யார் தடை பண்ணியிருக்கா? கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்க. சொன்னதை சரி 1 லட்சம் உங்களுக்கு எதுவும் உத்தரவு ஆர்டர் கிடையாது. இல்லை அது பொறுப்பலாக சொல்கிறது ஆகலாம். எந்த கமிஷனர் கேட்டால் அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. உணவு எடுத்துகிட்டு போகலாம், எப்படி சாப்பிடலாம், ஆர்டர் கூட எடுத்துகிட்டு போகிறது தற்காலிக இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு இதாக இருக்குல்ல. இப்போ கமிஷன் எடுத்துக்கிறீங்க, பாதி எடுத்துட்டு முக்கால்வாசி அவர் தானே உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், கீழே இது மாதிரி எடுக்கிறேன். விஷுவல் ஆடியோ போய்க்கு மாட்டி வர மாதிரி சொல்லுறது மொதல் வந்தாங்க. போராட்டம் நடத்தாங்க அன்னையிலேருந்து இந்த மாதிரி சார் போதானா தாராளம் மேலே போய் காணும். நாங்கள் கேட்குறேன். வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இப்போதைக்கு உணவு எடுத்துகிட்டு போகிறது கட்டுப்பாடு. உணவேவா இல்லை அசைவ உணவு? அசைவ உணவு மட்டும்தான். அசைவ உணவு எடுத்துகிட்டு போகிறது. அசைவ உணவு மட்டும். மீதி உணவு எல்லாம் கொண்டு போகிறாங்க. மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது. இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மலையிலே தர்காவிற்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது. தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் சென்று வழிபட்டு வருகின்றார்கள். அவருடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக ஆடு கோழிகள் அங்கே கொண்டு போய் அறுத்து சமைத்து உணவு மற்றவர்களுக்கும் பரிமாறி சாப்பிட்டு வருவது கடந்த ஆண்டாண்டு காலமாக பழக்கத்திலே இருக்கின்றது, நடைமுறையிலே இருக்கின்றது. தற்போது அங்கே செல்லக்கூடியவர்கள் உணவு எடுத்து செல்வதற்கும் உணவுப் பொருட்களை ஆடு கோழிகளெல்லாம் எடுத்து சென்று அங்கே அறுத்து பலியிடுவதற்கும் தற்காலிகமாக தடை வைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். உணவு எடுத்துகிட்டு போவதற்கு தடை இல்லை, ஆடு கோழி எடுத்துகிட்டு போவதற்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய தடையை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இது சம்பந்தமாக நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பேசியிருக்கின்றோம். பேசி ஆண்டாண்டு காலமாக இங்கே எப்படி ஒரு வழிமுறையை பின்பற்றி வந்தார்களோ
ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இங்கே தர்காவும் இருக்கின்றது, காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது. தர்காவுக்கும் அனைத்து மதத்தினரும் சென்று வருகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு காவல்துறை இங்கே கட்டுப்பாடு இவ்வளவு விதிக்க வேண்டிய தேவை இருக்காது. எதற்காக திடீரென்று இப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதித்து வரக்கூடியவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தணும், சிரமத்தை ஏற்படுத்தணும்? அதை நாங்கள் பேசி உடனடியாக தேவைப்பட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விவகாரத்திலே ஆண்டாண்டு காலமாக எப்படி ஒற்றுமையோடு இங்கே ஒரு வழிபாட்டு முறையை செய்து வருகின்றார்களோ அந்த முறை தொடர்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக எடுப்போம். இந்த தர்கா என்பது இங்கே ஒரு பள்ளியும் இருக்கின்றது. இந்த பள்ளியும் இந்த தர்காவும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு உட்பட்டது. அந்த தர்காவினுடைய பள்ளிவாசல் தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இங்கே அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய வகையிலே அனைவரும் ஒற்றுமையாக இங்கே வழிபடக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் செய்வோம். மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத்திலிருந்து வந்திருக்கோம். அவங்க இந்த பிரச்சனை தொடக்க காலத்திலிருந்து இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கின்றார்கள், காவல்துறை ஆணையரை சந்தித்து அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிறார். மற்ற அரசியல் கட்சிகளும் இதற்காக பேசி வருகின்றார்கள்.